இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்கலாம். ஃப்ருகாலிட்டி அப்படின்னு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ருகாலிட்டி அப்படின்னா என்னென்னா, சேமித்து வைக்கிறது, மிச்சப்படுத்துறது, கஞ்சத்தனமாக இருக்கிறது, இப்படியெல்லாம் தமிழில் நிறையா அர்த்தங்கள் இருக்குது. ஸோ நார்மலாக பீப்புள் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, ஃப்ருகாலிட்டின்னா ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கணும், எந்த செலவுமே பண்ணக்கூடாது, செலவு பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி ராங்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சுக்கிறாங்க. அதை அப்படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை எப்படி பார்க்கலான்னா, எந்த செலவு சரியான செலவு, எந்த செலவு சரியான செலவு இல்லை, இதை பிரிக்கிறது தான் ஃப்ருகாலிட்டி. ஒரு செலவு பண்ணுறோம், அது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த செலவு பண்ணலாம், அதுவும் ஃப்ருகாலிட்டி தான். எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தால் மட்டும் போதும், அதுதான் ஃப்ருகாலிட்டி. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிங்க, இப்போ ஒரு மிஷின் வாங்குறீங்க, அந்த மிஷினால் உங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகுது, அதை வச்சு ஒரு ப்ராசஸிங் பண்ணி ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அது ஃப்ருகாலிட்டியில் எஸ் தான். இதே அந்த மிஷின் நம்ம ஒரு வேளை வரலாம் ஆர்டரு, இல்லை வராமலும் போகலாம், ஒரு டவுட்ஃபுல்லாக நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா அதுக்கு நோ தான் ஆன்சரு. ஸோ இதே மாதிரி தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இன்டீரியர் பண்ணுறீங்க, ஒரு கஸ்டமர்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுறாங்க, அவங்க உட்கார இடம் நல்லா இருக்கணும், அந்த ஒரு ஆம்பியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், ரெகுலராக நம்மளுக்கு கஸ்டமர் விசிட் வராங்க அப்படின்னா இன்டீரியரையும் ஃப்ருகாலிட்டியில் எஸ் தான் வரும். இதே நம்ம நம்மளுக்காக பண்ணுறோம், ஒரு வேளை ஃப்யூச்சரில் கஸ்டமர் வரலாம், வந்தால் அவங்களுக்கு இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாகவோ ஒரு டேட்டா ஸ்ட்ராங்காக இல்லாமல் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தால் அது ஃப்ருகாலிட்டியில் நோ தான். இவ்வளோ தான் சிம்பிள். ஃப்ருகாலிட்டிங்கிறது பிளைண்டாக நம்ம செலவே பண்ண வேணாம்னு நினைக்க வேண்டாம். எந்த செலவு சரியான செலவோ அதை பண்ணினாலும் ஃப்ருகாலிட்டி தான். தேங்க்யூ.